நீங்க நீங்க இப்ப அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாக எழுத முடியும். அந்த பகலில படத்துல பூமாலையே இளந்தூர் சேரவனிக இளையராஜாங்கிற ஒருத்தரை அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தரை பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுறது அவ்வளவு கவிதை இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி. இங்க கரகாட்டக்காரன் அங்கேனா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடிச்சு பார்த்தான், ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா முதல்ல நாங்கெல்லாம் பயணங்கள் முடிவதில்லை. அதான் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்ற இடத்துல இவரெல்லாம் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அது மோகனை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மனுஷப்பையை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்து இருக்கையில உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதான் இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் என்னுடைய அப்பா, அது கங்கை மரணங்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதுல வந்து பொன்னுமணியில அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அந்த உதயகுமார் அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுல வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. விழாவிலே எனக்கு மகிழ்ச்சி நெகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளா நானும் என்னுடைய கையில எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்கு. அம்மாவை காணாம எந்த பயில கேட்டாலும் அம்மா அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து எங்க அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பா அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பால்மகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவோ நாளும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழில் நம்ம பேசிக் கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வந்தது. அப்ப அந்த நேரத்தில் போர் சூழல் தான், போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது